தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழியாம் செம்மொழியாம் எம்முயிர் தமிழ் மொழியினை வணங்கி கல்வி கொடைவல்லெல்லாம் நாளும் தந்தை இவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதல் கண்ணாக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் புனித தாமஸ் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் படிக்கின்றேன். என் பெயர் ஆனந்தியா. நான் 4ஆம் வகுப்பில் பிரிவில் படிக்கின்றேன். நான் பட்டுக்கோட்டையில் வசிக்கிறேன். எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்றாட வாழ்வில் அறிவியலின் பங்கு. இன்றைய காலத்தில் மனித வாழ்வு அறிவியலுடன் பிணைந்து இருக்கிறது. அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக மனித வாழ்விலும் நவீன மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. உணவு, உடை, தொழில், பயணம் என எல்லா துறைகளிலும் அறிவியல் ஆக்கிரமித்துள்ளன. ஆதிகால மனிதன் பண்டங்களை பச்சையாக உண்டு வாழ்ந்து வந்தான். ஆனால் இன்று நாம் விண்ணில் பறக்கின்றோம், நிலவில் கால்பறித்து விட்டோம். மனிதனுடைய இந்த முன்னேற்றத்திற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. கோடையில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தை தரும் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரம், சமையலுக்கான மின்சார அடுப்பு, பகல் போன்று ஒளிபரப்பும் மின் விளக்கு, துணிகளை சலவை செய்யவும் தைக்கவும் சலவை பெட்டி, தொலைபேசி, தொலைக்காட்சி, வானொலி இவற்றில் எல்லாம் அறிவியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமில்லாமல் போக்குவரத்து துறையில் அறிவியல் பங்கு அதிகமாக இருக்கிறது. நடந்தே செல்லும் நிலை இன்று மாறிவிட்டது. மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள், பேருந்து, கப்பல், ஆகாய விமானம் இவையெல்லாம் போக்குவரத்து துறை அமைந்த அறிவியல் அற்புதங்களாகும். இவை மட்டுமா, வியக்கத்தக்க வகையில் விண்வெளியில் பறக்கும் ராக்கெட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. எவரும் செல்ல முடியாது என்று கூறப்பட்ட நிலை நிலவில் இறங்கிவிட்டோம். செவ்வாயிலும் குடியேறப் போகின்றோம். மருத்துவத்துறையில் நிகழ்ந்துள்ள மாற்றத்தை அளவிட முடியாது. காலரா, அம்மை போன்ற கொடிய நோய்களை ஒழிக்க மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. எக்ஸ்ரே, இதய நோயை அறியும் கருவி, பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை, உடல் உறுப்புகள் சேதமானால் மாற்று உறுப்பு பொருத்தும் மருத்துவ சிகிச்சை இன்று பரவலாக நடைபெற்று வருகிறது. மருத்துவத்துறையில் அறிவியல் முன்னேற்றம் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. உலகிற்கே உணவு தரும் மேலாண்மையிலும் உழுவதற்கு இயந்திர கலப்பை, நீர் பாய்ச்சும் இயந்திரம், கதிரடிக்கும் கருவி என விஞ்ஞான கருவிகளும் மிகுந்து வருகின்றன. கணினி துறையானது இன்று அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளது. வசதியான இணையதள வளர்ச்சி இன்று உலகம் உள்ளங்கை அளவில் சுருங்கிவிட்டது. ஏராளமான அத்தியாவசிய தேவைகள் இன்று கணினி துறையால் நிறைவேறுகின்றன. நன்றின் வாழ்விப்பதற்கு என்பது வள்ளுவர் வாய்மொழி. அதற்கேற்ப அறிவியலை நலம் பயக்கும் வகையில் ஆக்க செயல்களுக்கு மட்டும் பயன்படுத்துவதே நமது கடமையும் அறிவுடைமையும் ஆகும். நன்றி, வணக்கம்.